இந்த வீடியோவில் நம்ம Claude வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து Claude வெப்சைட் போயிட்டு இதில் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிங்க. இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே இன்ஸ்டால் ஆனே இந்த மாதிரி எரர் வருது எனக்கு. திருப்பி ரிஃப்ரெஷ் கொடுத்தாலும் எனக்கு இதே மாதிரி எரர் வருது. ஸோ நான் இதை போயிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் போட்டு நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு இப்போ கரெக்டாக வருது. இதில் நான் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ வித் இமெயில் கொடுக்குறேன். ஸோ நான் இமெயிலில் பார்த்துட்டு இந்த கோடை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இமெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். நம்ம இதை சூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரீ பிளான்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிளிக் பண்ணிட்டேன். நேம் ஃபில் பண்ணுறேன். நான் வந்து கோடிங் அண்ட் டெவலப்பிங் இதை சூஸ் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். தென் ஓகே, சும்மா ஹாய்னு மெசேஜ் போடுறேன். ஸோ இன்ஸ்டலைசேஷன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்ஃபிக் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த லொக்கேஷனில் அது கான்ஃபிக் ஃபைல் டிஃபால்ட்டாக இருக்காது. நம்ம இந்த நேமில் க்ரியேட் பண்ணணும். Claude_desktop_config.json யூசர் நேம்ங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட யூசர் நேம் போட்டு இந்த இடத்துல நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஃபைலாக நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் எக்ஸ்டென்ஷன் வந்து .txt இருக்கும் இல்லைங்களா, அதை நான் ரிமூவ் பண்ணணும். அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Claude அந்த டெஸ்க்டாப் அந்த கான்ஃபிக் ஃபைல் நேம் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த ஃபோல்டரை அப்படியே நீங்கள் நோட்பேட்++ல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். நான் ஏன்ங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம ஜேசனை வந்து கான்ஃபிக் ஃபைலை நம்ம பேஸ்ட் பண்ணணும். இந்த ஜேசன் ஃபைலை அது எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு MCP ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். இதை வந்து எக்ஸிஸ்டிங் MCP சர்வர் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து இதை கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இதை போட்டுட்டு இதை வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் நோடு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது குளோபலாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. -Gன்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ குளோபலாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஏன் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் கான்ஃபிக் ஃபைலுங்க. இந்த மாதிரி இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்ம நோட்பேட்++ல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைலு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பண்ணதெல்லாம் எடுத்து விட்ருவோனுங்க. ஏன்னா ஜேசன் வந்து இன்வாலிட் ஜேசன் ஆயிரும். ஸோ நான் ரிமூவ் பண்ணுறேன் இந்த கமெண்ட் பண்ணியிருக்க லைனை. நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே கமா இருக்குது, கமாவையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக தான் அதை வச்சுருக்கேன். எப்படி எரர் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறதுங்கிறதுக்காக. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். எந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணுன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு டைம் அந்த Claude வந்து ஸ்டாப் பண்ணி எண்டு ப்ராசஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் மேனேஜரில் போய்ட்டு எண்டு ப்ராசஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணணுங்க.
இப்போ அது எண்ட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ணலாம். Claude.ai ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நான் திருப்பியும் Claude.ai ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு திருப்பியும் ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே அந்த இதில் போய் ஹெல்ப்பில் போனீங்கன்னா இங்கே வந்து டெவலப்பர் மோட்னு இருக்கும். அதை ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வரல. இங்கே நீங்கள் இதில் அதுக்கப்புறம் டெவலப்பர் மோடில் போய் இந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எரர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜேசனில். இந்த எரர் மெசேஜை ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த பொசிஷனில் இந்த இடத்துல இந்த ஜேசனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நம்ம அந்த எரரை இந்த கமா இருந்துச்சு அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம இந்த Claude.ai ஒவ்வொரு டைமும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் ஓப்பன் பண்ணணும் அந்த சேஞ்சஸ் அஃபெக்ட் ஆகணும்னா. ஸோ நான் டாஸ்க் மேனேஜர் அகைன் ஓப்பன் பண்ணி எண்டு டாஸ்க் கொடுத்துட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி ரன் as Claude அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் மறுபடியும் ஒரு எரர் வருது. ஸோ என்ன எரர்னா ஓப்பன் MCP இது கொடுத்தோம்னா எல்லாம் இது கரெக்டாக கான்ஃபிகர் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து சம் எரர்ஸ் வருது. எரர்ஸ் நம்ம லாக்ஸ் எங்கே செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த Notepad++ ஓப்பன் பண்ண சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாக்ஸுங்கிறதுக்குள்ளே MCPங்கிற லாகும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கான நம்மளோட அந்த ஸ்பெசிஃபிக் ப்ளக்கின் இருக்குல்ல அந்த இதனோட எரரும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இந்த MCP வந்து இந்த இதை வந்து நம்ம குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொன்னல. இங்கே NPXன்னு போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம டைரெக்டாகவே இங்கே கமாண்ட் வந்து அந்த டைரெக்டாக MCP ஸ்மார்ட் க்ராவலருங்க டைரெக்டாக மேலே போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம டவுன்லோட் பார்த்து மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எகெயின் நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் திருப்பி ஓப்பன் பண்ணணும். ஸோ எண்டு டாஸ்க் கொடுத்துட்டு திருப்பி அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ எகெயின் Claude அப்ளிகேஷன் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ளகின்ஸ் எல்லாம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சப்போஸ் எரர் வந்துச்சுனாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சேட் பாக்ஸுக்கு கீழே வந்து 2 ஐக்கான் புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் நோட்டீஸ் பண்ணேன் திடீர்னு இங்கே பார்க்குறதுக்கு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். 2 ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா MCP அவைலபிள் MCP டூல்ஸ்னு சொல்லி நம்ம வந்திருக்கு, புதுசாக கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ப்ளகின் யூஸ் பண்ணோம்ல அந்த இருந்து வர்றது. ஸோ கரெக்டாக ரன் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லாக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த லாக்ஸ் வந்து நம்மளுக்கு அது மூலமாக நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த பர்டிகுலர் இது வந்து என்ன பண்ணோம்னா இதை நம்ம இந்த வெப்சைட்டில் இருக்க இந்த யூஆர்எல்லோட மெட்டா இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி கொடுக்கும் நம்ம இந்த யூஆர்எல் போஸ்ட் பண்ணோம்னா. ஸோ இதை நான் அப்படியே போடுறேன். ஸோ இது வெரி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறங்காட்டி இந்த மாதிரி ஒரு பாப்அப் கேட்குது. இதை நான் அளவு கொடுத்துட்றேன். இதை அளவு கொடுத்தோன்னே நம்ம கரெக்டான மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அகெயின் நம்ம இதில் இருக்கிற வீடியோவை கூட நம்ம டவுன்லோட் பண்ணலாம். கேன் யூ டவுன்லோட் திஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் லொக்கேஷன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த லொக்கேஷனில் போய் போட்டுரும். பட் எனக்கு வந்து இது இந்த டைம் ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் ஒர்க் ஆச்சு, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அகெயின் நான் வந்து வேறு ஏதாச்சும் இமேஜ் நான் ஓப்பன் பண்ணி போடுறேன். இதுக்கு வந்து எகெயின் இது ட்ரை டு கான்டாக்ட் த சேம் MCP சர்வர். பட் இந்த வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணதில் வந்து இது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இது வந்து என்ன ரீசன்னாலேன்னு எனக்கு தெரில. இந்த டூல் வந்து மேபி டூலில் இஷ்யூவாக இருக்கலாம், அல்லாட்டி நம்மளுக்கு
இந்த கேப்சா அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட இருக்குது. இந்த சைட் வந்து ஒரு சில சமயம் கேப்சா கேட்குது. ஸோ அது கூட இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ ஒன் மோர் வீடியோ நான் திருப்பியும் ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக இந்த யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அகெயின் இது சேம் டூலை யூஸ் பண்ண MCP டூலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் டூல் தான். நம்ம டைரெக்டாக இதுலேருந்து செக் பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம டூலை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.